ஹாய் ஹலோ சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நாங்கள் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கோம். பாருங்கள், முழு மீன் எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேர். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். காரம் உப்பு எல்லாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல் மீன் ஃபிஷ் ஃப்ரைங்கிற மிஸ் பண்ணிடாதீங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். மிளகாய் தூள், மிளகாய்த்தூள், மீன் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், மிளகுத்தூள், ஆஃப் லெமன் ஜூஸ், ஆயில், தேவையான அளவு உப்பு. நான் வந்துட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, 3 மீன் தான் எங்கள் 1 கிலோ ஜிலேபி மீன், அது 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு 3 மீனுன்னா இந்த அளவே போதும். இல்லை 6 பீஸ் 7 பீஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கணும். தேவைன்னா திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. தெளித்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இப்போ கலந்து எடுத்துக்கணும். தண்ணி கூடிருச்சுன்னா மீன் அந்த ஃபிஷ்க்கான இது வந்து டேஸ்ட்டே மாறிடும், பதமும் மாறிடும். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு காரம் பார்த்துக்குங்க. எங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு காரம் மீன் மசாலா தேவைப்படுது, அதனால் நாங்கள் போட்டிருக்கோம். காஷ்மீர் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து இதில் மசாலாவை தடவி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தடவி எடுத்துக்குங்க. உள்பக்கம் வெளிப்பக்கன்ற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீரல் போட்ட இடத்துலலாம் மசாலா உள்ள தடவி நல்லா கொடுக்கணும். மசாலா பாருங்கள், நாங்கள் நல்லா தடவி இருக்கோம். உள்பக்கமும் நல்லா தடவி இருக்கோம். பாருங்கள், நல்ல வீடியோவில் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நாங்கள் மசாலா தடவி அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தடவி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஊறணுமோ அந்த அளவுக்கு ஜூஸியாகவும் நல்லா இருக்கும். இப்படியே எல்லா மீனையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா 1 மணி நேரம் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா ஊறிடுச்சு, மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. வாங்க பொரிக்கும் போது நான் காமிக்கிறேன். இது மாதிரி அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறோம். இரும்பு தோசைக்கல்.
இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்ல சூடு ஏறட்டும். பார்க்கலாம், நல்ல எண்ணெய் சூடு ஏறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வைக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா மீன் வந்து இது தெறிக்கும், கருகிடும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை 4 ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பரட்டி போடும்போது காமிக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து பரட்டி போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5 நிமிஷம் பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து இந்த மீனை வந்து மெதுவாக இப்படி பரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். நல்லா பாருங்கள், மசாலா பிரியலை, தோசைக்கல்லையும் ஒட்டலை. இந்த அளவுக்கு எப்படி அழகாக பதமாக வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க ஆந்திரா ஸ்டைல் மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம், சாப்பிடலாம். வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.